கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 26/6/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 62 சங்கீதம் 5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul find rest in God, my hope comes from him. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்பிக்கை தரும் தேவன் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதை வாஞ்சித்து, இதை எதிர்பார்த்து, இப்படி உங்களுடைய நம்பிக்கை இது கிடைக்கும், இது நடந்துவிடும், இது கைகூடி வரும் அப்படின்ற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே நம் இயேசுவால் நிறைவேறும். நீங்கள் விரும்புகிறது நிச்சயமாய் கைகூடி வரும். நீங்கள் வாஞ்சிப்பதை கட்டாயம் இயேசுவால் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நம்பிக்கையிலே தளர்ந்து போகாமல் இருங்க. நீங்கள் நம்புறது இயேசு கட்டாயம் கொடுப்பார். சரி, நீங்கள் நம்பி எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரு புறம் இருந்தாலும், உங்களுடைய நம்பிக்கை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? எதை நம்புகிறோம்? அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பது நலமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோட நம்பிக்கை மேன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, ஊதாசனப்படுத்தப்பட்டு, உங்களை ஒரு பொருட்டாகவே யாருமே நம்பலை அப்படின்றத நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் காலவேளையில் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நாமத்தினாலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இது நடக்கணும், இது கிடைக்கணும், இது கைகூடி வரணும், இது கிடைத்தால் நன்றாக இருக்கும், இது எனக்கு வாய்க்க பண்ணிவிட்டால், அமைந்து விட்டால் என்று சொல்லி எதெல்லாம் நம்பி எதிர்பார்த்து விரும்பி வாஞ்சித்து கதறி ஜெபிக்கிறாங்களோ, அவர்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இவற்றை நீ வாய்க்க பண்ணி கொடுக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். WhatsApp 93453533730. May Jesus bless you all. Amen.